ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அம்மா இந்த வீடியோல போல்டர் ஆட் பண்றது எப்படின்னு பார்க்கலாம். முதலில் வலது பக்கம் கீழே பார்த்தீங்கன்னா நோ ப்ராஜெக்ட் லோடெட்னு இருக்கும். முதலில் நாம் ப்ராஜெக்ட் லோட் செய்ய வேண்டும். இதற்கு ப்ராஜெக்ட் நேம் மீது டபுள் கிளிக் செய்யுங்கள். அவ்வளவுதான், ப்ராஜெக்ட் ஓபன் ஆகிவிடும். இப்போது போட்டோ டேபிள் பாருங்கள். இடது பக்கம் ஒரு போல்டர் ஐகான் இருக்கும். அதை கிளிக் செய்யுங்கள். இடது பக்கம் ஒரு கேப் கிடைக்கும். இதுதான் போல்டர் மேனேஜர். இத தேவைக்கு ஏற்ப சுருக்கி விரித்துக் கொள்ளலாம். கீழே பாருங்கள், ஃபோல்டர் ப்ரௌசர்னு ஒரு பட்டன் இருக்கும். அதை கிளிக் செய்யுங்கள். இதில் ஆடு ஃபோல்டர் மற்றும் ஆடு சப் ஃபோல்டர் மெனுஸ் இருக்கும். இதில் ஆடு ஃபோல்டர் என்றால் நாம் செலக்ட் செய்யும் ஃபோல்டர் மட்டும் ஆடு ஆகும். ஆடு சப் ஃபோல்டர் என்றால் நாம் செலக்ட் செய்யும் போல்டருக்குள் இருக்கும் சப் போல்டர்கள் ஆடு ஆகும். இப்பொழுது நான் ஒரு போல்டர் ஆட் பண்ணி காட்டுகிறேன் பாருங்கள். ஃபங்க்ஷன் என்ற போல்டர் தற்பொழுது ஆட் ஆகியிருக்கு பாருங்கள். இதில் இருக்கும் 69 என்ற எண் ஃபங்க்ஷன் போல்டரில் இருக்கும் JPEG பைல்களின் மொத்த எண்ணிக்கை. இதில் இருக்கும் செக் பாக்ஸ் செக் செய்யுங்கள். வலது பக்கம் மொத்த படங்களும் லோட் ஆகிடும். இவ்வளோதான் நண்பர்களே, ஒரு போல்டரை நமது ஆல்பம் சாஃப்ட்வேரில் எளிதாக ஆட் பண்ணி கொள்ளலாம். மேலும் தொடர்ந்து ஸ்பார்க்லிங்க் ஆல்பம் சாஃப்ட்வேர் டுடோரியல் வீடியோக்கள் அப்லோட் செய்யப்படும். நன்றி நண்பர்களே. மீண்டும் மற்றொரு காணொளியில் சந்திக்கலாம்.